ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காலர் பேட்டர்ன் ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். ரெண்டு காலர் டைப் நான் எடுக்க போகிறேன். செமிஸ் காலர், ஸ்டாண்டப் காலர். ஸ்டாண்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் டைப் காலர் அப்படிங்க, அதுவும் ஸ்டாண்டப்பு. செமிஸ் வந்து லேடிஸுக்கு, பெரும்பாலும் லேடிஸுக்கு தான் ஜாஸ்தி வரும். செமிஸ் வந்து ஜென்ஸுக்கு வரும். ஜென்ஸுக்கு வரது கொஞ்சம் ரேர். இப்போ இந்த டைப் காலர் தான் இப்போ எடுக்க போகிறோம். வாங்க பேட்டர்ன் எடுக்க போயிடலாம். ஒன்லி பேட்டர்ன் தான். வாங்க பேட்டர்ன் எடுக்கலாமா? வாங்க. லேடிஸ் ஷர்ட்டு, இதோட ஷேப் பாருங்க. பைண்ட் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இதோட சுற்றளவு எப்படி எடுக்கணும்? நம்ம நெக்கு சுற்றளவு, கழுத்தை சுற்றி அளவு, அந்த மெஷர்மெண்ட் கண்டிப்பாக தேவை. அந்த மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அளவு, நம்ம நெக்கு சுற்றளவு பார்த்தீங்கன்னா காலர் தான் பேஸ். கரெக்டாக மெயின் மெஷர்மெண்ட்டு காலர் தான். அதுதான் இந்த எண்டு டு எண்டு. பைண்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வர்றது இது பாருங்க. ஏன்னா பட்டி சென்ட்ரி எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டுறது, அதுதான் பிக்கு. என்ன பட்டி பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு 7/8 இவ்வளோ தான் வரும். இதுக்கு மேலே வராது. ஏன்னா சென்ட்ரி எவ்வளோ வளர்த்துறோமோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸஸாக வரும். பாருங்க, இப்படி காலர் போட்ட உடனே ஒரு கேஃபும் வரும் உங்களுக்கு. இது கண்டிப்பாக இந்த கேஃப் வரும். இது பாருங்க, 1/4 இன்ச்சு இந்த மாதிரி கேஃப் வரும். இந்த கேப் கண்டிப்பாக ஒரு 1/4 இன்ச்சு வரும். அதை பேஸ் பண்ணி இந்த பிக்கு பைண்ட் அதுக்கப்புறம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஷேப் எப்படி பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் ஷர்ட்டு. இதில் பைண்டு ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த இந்த முட்டை ஷேப்பில் வரும். இந்த இப்படி போயிட்டு இந்த ஷேப் வரும். இதில் ஷேப் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் காலர் ஷேப்பில் அதே தான். இந்த பைண்டு ஷேப் மட்டும் மாறும். இதுதான் டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் நெக்கோட சுற்றளவும் மாறும். ஜென்ஸுக்கும் லேடிஸுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ், வேற ஒன்றும் கிடையாது. பைண்டோட ஷேப் நான் செமிஸ் காலர் எடுத்துடலாம். நெக்கு சுற்றளவு பார்த்தீங்கன்னா அதில் சுற்றளவு பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சஸ். அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு காலர் எடுக்கிறோம். காலர் எடுத்துகிட்டு தான் பைண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். காலர் பாயிண்ட் என்ன மெஷர்மெண்ட் வைக்க போகிறோம்னு ஃபஸ்ட்டே நம்ம நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் பேட்டர்ன். நான் இப்போ காலர் மெஷர்மெண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வைக்க போகிறோம். அப்போ 2.5 மெஷர்மெண்ட் அப்படியே ஒரு ஸ்கொயர் லைன் மாதிரி நம்ம இதை போட்டுடணும். 2.5. இப்போ காலர் நெக் சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஒரு 15 இன்ச்சஸ். இதுக்கு என்ன சுற்றளவோ அதுக்கேற்ற மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணாங்க. ஒரு 15 இன்ச்சஸுக்கு நான் இங்கே போடுறோம். 15 இன்ட்டு அது 2 டிவைட் பண்ணிங்கன்னா 7.5 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த லைனை நான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் தான் பாயிண்ட் உள்ளே எடுக்கிறோமா வெளியே எடுக்கிறோமா, இதுதான் காலரோட ஒரு பொசிஷன், வேற ஒன்றும் இல்லை. இதே உள்ளே எடுத்தால் இது ஜென்ஸுக்கு வர கட்டேவை, இந்த மார்க் வந்து தேவை காலம்னு சொல்லுவோம். இப்போ நம்ம லேடிஸாக எடுக்க போகிறோம். இது வெளியே வரும். ஒரு 1/2 இன்ச்சஸ் இங்கேருந்து நான் மார்க் பண்ண போகிறோம். அவுட்டில் போகிறோம் 1/2 இன்ச்சஸ் பாயிண்ட்டுக்கோசரம். இப்போ இந்த ஷேப்பை நான் இப்போ எடுத்துறேன். இதுதான் காலர் பாயிண்ட் ஷேப். நீங்கள் எவ்வளோ ஷேப் வேணால், நல்லா பாயிண்ட் நல்லா ஷேப் வேணால் கூட எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது சென்ட்ரல் லைன் இப்போ எடுக்கணும். அது ஒரு டவுட் இருக்கும். 1.25 இருந்தால் போதும். 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு இதுதான் காலர். நான் இப்போது 1.25 இன்ச்சு வைக்கலாம். சென்டர் ஒரு 1.25 வைக்கலாம். வித்து கம்மி கூட பண்ணலாம், மெனிஸாக கூட பண்ணலாம். மெனிஸாக பண்ணால் பாயிண்ட் அதுக்கேற்ற மாதிரி சின்னது பண்ணணும். இதுதான் பேசிக் வருதுன்னா இங்கே வச்ச மெஷர்மெண்ட் உங்களுக்கு 2 வச்சோம். 2.5ல் 1.25 மைனஸ் வச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது? இந்த பாயிண்டோட மெஷர்மெண்ட்டை 1.25 இங்கே பேசிக் வர்றது எப்பவுமே இந்த சென்ட்ரு. அப்போ அதை டிவைட் பண்ணிங்கன்னா 3/4 இன்ச்சு இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 3/4 இன்ச்சு மைனஸ் ஆகும். அந்த மெஷர்மெண்ட்டை 2 டிவைட் பண்ணி இந்த பக்கம் போடணும். ஓகே, இந்த லைன் ஸ்ட்ரைட்டாக போட்டோம். இப்போ இந்த ஷேப் எங்கேருந்து எடுக்கணும் அது ஒரு டவுட் இருக்கும். அது எப்படின்னா நெக்கோட வித்து பார்த்தீங்கன்னா இது காலர் வந்தாலே க்ளோஸ் நெக்கு தான் வரும். அப்போ ஒரு 3 இன்ச்சு இருந்தால் போதும். காமனாக ஒரு 3 இன்ச்சு இந்த இடம் நீங்கள் போடலாம். 3 இன்ச்சு இந்த லைன் க்ளோஸ் நெக் வந்தாலே ஒரு 3 இன்ச்சு கிட்ட தான் வரும். அது காலரோட மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது சென்ட்ரல் பொசிஷன் மாறும். சென்டர்லேருந்து வைக்கலாம். இது எதுக்குன்னா இந்த ஷேப் இங்கேருந்து எடுக்கணும், இங்கேருந்து எடுக்கக்கூடாது. அதுதான் அந்த லைன் போடுறது 3 இன்ச்சஸ். ஓகேவா? இப்போ காலரோட 2 ஸ்கேலை வச்சுட்டு அவ்வளோதான். இந்த ஷேப் இந்த பக்கமும் அப்படியே இப்படி காலர் பாயிண்ட் எடுக்கிற பேசிக் இதுதான். சப்போஸ் உங்களுக்கு கம்மி வேணும்னா இதை கம்மி வச்சிடலாம். இதுதான் ஒரு பேசிக். எதுக்கு ஃபஸ்ட்டு காலர் எடுக்கலாம்? காலர் எடுத்துட்டு தான் பாயிண்ட் எப்பவுமே எடுக்கும். அதை வச்சு தான் ஷேப்பே நம்ம எடுக்கிறோம். ஓகே, இப்போ அதை பாயிண்ட் எடுத்துடலாமா? செமிஸ்லாம் இப்போ எடுக்கிறது செமிஸ் காலர் தான் எடுக்க போகிறேன். இப்போ இந்த ஷேப் இருக்குல்ல, இந்த டவுனு இதை வச்சு அப்படியே வரையணும். கரெக்ட்
கரெக்டாக ஸ்ட்ரெயிட், இந்த கிரே லைன் மாறக்கூடாது. மாறிச்சுன்னா காலோட இந்த கோணையாக வரும். அப்படியே வச்சுட்டு இந்த ஷேப் அப்படியே வரைய வேண்டியதான், பைண்டோட ஷேப். பைண்ட் எப்பவுமே வித்து எடுக்கணும்னா இது 1.25 இன்ச்சுன்னா இதுக்கும் கரெக்டாக ஒரு 1 சென்டிமீட்டர் டிஃப்ரெண்ட் தான் பைண்ட் எப்பவுமே இருக்கணும். இதுக்கு ஈக்குவலாக பைண்ட் வரக்கூடாது. இப்படி வந்துன்னா காலரை தாண்டி பைண்டு போகக்கூடாது. எப்பவுமே இந்த 1 சென்டிமீட்டர் எப்பவுமே இந்த பைண்டு ஸ்டாப் ஆகணும். இங்கே நான் இப்போ இது 1.25 இன்ச்சு வைக்கிறேன். பைண்டோட வித்து பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சு. இந்த போட்ட லைன் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம அப்படியே வரையில பாருங்க. இந்த ஷேப் அப்படியே 1.25 இந்த ஷேப்லேயே போயிட்டு இங்கே ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா இதுக்கப்புறம் கரெக்டாக வந்து லைன், ஆனால் ஃபுல்லாக வரையக்கூடாது. இதோட ஸ்டாப் லைட்டாக இந்த காலர் பட்டன் வச்சு இந்த ஷேப் அப்படியே எடுத்துகிட்டு இதோட இங்கே ஒரு லைன் போடும். ஏன்னா இதுதான் பிக்கு. இதுக்கப்புறம் நம்ம பிக்கு வரைய போகிறோம். எவ்வளோ வித்து எடுத்தோமோ பட்டி சென்ட்ரு அந்த பிக்கு வரைய போகிறது இங்கே தான். லைனு இப்படி போடுங்க. ஓகே, இது நார்மலாக பாருங்கள். ஸ்டாப், இதோட காலர் ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பிக் எடுக்க போகணும். பிக் எவ்வளோனா ஒரு 3/4 இன்ச்சு தான், அதுக்கு மேலே வராது. நெக்கு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் காலரோட சுற்றளவுனா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு கொஞ்சம் பெருசு பண்ணி வரணும். பிக்கு என்ன சென்டர் வருதோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு வரணும். அவ்வளோதான் இந்த பாயிண்ட். ஓகே, இப்போ இந்த பிக்கு லைன் போட்டுடலாம். இந்த நாச்சி இது வந்து பிக்கு பைண்டு வரைகிறப்ப இப்போ ரெடி பேட்டர்ன் தான் நான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன். இது கச்சா சீமனன்ஸ் கொடுக்கல, ரெடி தான். இப்போ இதோட ஷேப் பாருங்கள். இதுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிற மாதிரி, ஏன்னா இதை வச்சு வரைஞ்சதுனால ஆப்போசிட் வரைய இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் செமிஸ் காலர், லேடிஸ் காலர். இது வந்து பார்த்தீங்கன்னா இது லேடிஸ் காலர். இப்போ ஜீன்ஸ் காலர் எடுத்துலாமா, அது ஸ்டாண்டப். அதோட பைண்டு ஷேப் மாட்டோம், பார்த்தபடி காலர் ஷேப்பில் இது தான், வேறு எந்த மாற்றம் கிடையாது. இதே ஷேப் தான் காலர், பைண்டோட ஷேப் மட்டும்தான் மாறும். ஓகேவா? இப்போ அதை எடுத்துலாம். இப்போ செமிஸ் எடுத்துருக்கோம், ஸ்டாண்டப் எடுத்துலாம். காலர் பேட்டர்னா இதே பேட்டர்ன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது அப்படியே சென்டர் வச்சு 1/2 இன்ச்சஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி இந்த ஷேப் அப்படியே எடுத்துக்கிறேன் நான். இது பாயிண்ட்ன்றது நம்ம என்ன வேணாலும் ஷேப் மாதிரி, இது அகலமான வேணுன்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். போஸ் அந்த அகலமாக வைக்கிறது கூட இந்த பாருங்க, இங்கேருந்து அந்த ஷேப் போகும். நல்ல அகலமான காலர், நல்லா பாயிண்ட் பெருசாக வேணும். ஒரு 4 இன்ச்சு பாயிண்ட்டு 3.5 பாயிண்ட் வேணுன்னா ஷேப் இங்கேருந்தால் வரும், இங்கேருந்து வராது. இங்கேருந்து எடுத்தால் என்ன ஆகுனா இந்த ஃபோல்டு பண்ணி உட்கார்றப்ப இப்படி ஃபோல்டு ஆகிறோம்னால இந்த ஸ்டாண்டப் நிற்காது. இதை தாண்டி போச்சுன்னா எந்த துணி சீட் ஆகாது. இந்த பாடி ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா சீட் ஆகாது. அதுக்கு தான் இப்படி ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டுறது. ஓகேவா? அதுக்கு தான் இதுக்கு நம்ம பாயிண்ட் எப்படி வேணாலும் கம்மி பண்ணலாம், ஷார்ட்னா பண்ணிக்கலாம். ஓகே, இந்த காலர் இதில் பைண்ட் எடுத்துலாமா? இதுக்கு பைண்டு ஷேப் பாருங்கள். இது என்ன ஷேப்பு மட்டும் வந்து பாருங்கள். அதே ஷேப்பு தான் வரைவேன், பட் மாறும், டிஃப்ரென்ஸ் மட்டும் மாறும். அதே தான் மறுபடியும் இப்படி வரைகிறேன் பாருங்கள். அதுக்கு அந்த ஷேப் டவுனில் யூஸ் பண்ண, இதுக்கு இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா டாப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இப்படி எடுத்துங்க. அதுக்கு டவுனில் யூஸ் பண்ணிப்போ இதுக்கு அந்த ஷேப் இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி யூஸ் ஆகும் அரனோட. இப்போ அதே 1.25 இன்ச்சுக்கு நான் இப்போ இதை வரைகிறேன். இந்த லைன் இதுலேயும் போடுறது நல்லது. எங்கே இந்த ஷேப் எடுக்கணும், இந்த 3 இன்ச்சஸ் போட்ட மாதிரி அந்த லைன் 1/2 இன்ச்சு வளர்த்தி தான் போட்டுருக்கோம். அப்போ 3.25 இன்ச்சு இந்த லைன் நான் இதுலேயும் போட்டுட்டேன். இதுக்கு பிக்கு இங்கே போடும், பிக் லைன் சேம் அதே 3/4 இன்ச்சு தான். இந்த ஷேப்பை லைன் போட்டு நீங்கள் ஷேப் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். அந்த மூளைக்கட்டு ஷேப்புன்னு சொல்லுவோம், அந்த ஷேப் கூட மாற்றணும், மாற்றிக்கலாம். எனக்கு ஆச்சா? இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி பெண்டு ஒரு முட்டை ஷேப்பில் வரும். இந்த ஷேப்லேயே போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், தெரியுதா? இதோட ஷேப்பு யூஸ் பண்ண ஷேப்பு பார்த்தீங்கன்னா அதுக்கு டவுனில் யூஸ் பண்ணியிருப்போம் இந்த ஷேப்பை. இதுக்கு அப்படியே டாப்பில் இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஆகும். இதுதான் ஸ்டாண்டப் காலர், இது ஜென்ஸ் காலர். இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இப்படி தைக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே போயிட்டு இங்கே வந்துட்டு பெண்டு ஷேப்பில் போய் இப்படி மேட்ச் ஆகணும் இது லைன். ஓகே, இது பைண்ட் எடுத்துகிட்டு இதை நான் கட் பண்ணிடுறேன். இது ஸ்டாண்டப். இது எதுக்குன்னா நிற்கணும், காலர் வந்து ஸ்டாண்டப்பாக நிற்கும். இதை நீங்கள் லேடிஸ் கூட யூஸ் பண்ணலாம். லேடிஸ் யூஸ் பண்ணால் இந்த பெரிய காலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக காலர் வரும். அது மாதிரி வந்தால்
இந்த கலரை லேடிஸ்க்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பாருங்கள் எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வரும். இதுதான் ஸ்டாண்டர்ட். இப்போ பாருங்கள் அந்த காலர் எடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரெடி பேட்டர்ன் தான் பண்ணியிருக்கோம், சீம் அலோன்ஸ் கிடையாது. இது ஸ்டாண்டப் காலர், ஜென்ஸ் காலர். இது செமிஸ் காலர், லேடிஸ் காலர். நம்ம ஸ்டாண்டப் காலர் லேடிஸ் கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கும் இந்த ஸ்டாண்டப் காலருக்கும் செமிஸ் காலர் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது போட்டிங்கன்னா ப்ளஸ் ஸ்டாண்டர்டாக நிற்கும். காலர் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் எதுக்குன்னா, இந்த ரவுண்ட் ஷேப்பில் சீட் ஆகிட்டு அப்படியே ஸ்டாண்டப்பாக நிற்கிற மாதிரி இருக்கும். இதுதான் ஸ்டாண்டப் காலர். செமிஸ் காலர் பார்த்தீங்கன்னா அந்த நெக்கு ஷேப்பில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நிற்காது, குத்தாது. இது வந்து ஒரு மாதிரி உறுத்துற மாதிரி இருக்கும். இதுக்கான இது கேன்வாஸ் திக்காக யூஸ் பண்ணுவோம். ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா திக் கேன்வாஸ் வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நைஸாக தான் வரும் கேன்வாஸ். அப்போ கொஞ்சம் நெக்குக்கு ஏற்ற மாதிரி ஷேப் கம்ஃபர்டபுளாக இருக்கும். செமிஸ் காலர் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இது செமிஸ் காலர். இது நெக்கு ஸ்டாண்டப்பாக நிற்கும். இது வந்து நெக்குக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். செமிஸ் காலர் பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 டிஃப்ரென்ஸ் இது தான், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. நீங்கள் லேடிஸ்க்கு இது யூஸ் பண்ணால் கூட பண்ணலாம். இந்த கலர் யூஸ் பண்ணலாம். ஸ்டாண்டப்பாக நிற்கணும்னா இந்த கலர் யூஸ் பண்ணலாம். லேடிஸ்க்கு இந்த கலர் நம்ம யூஸ் பண்ணலாம். கலர் பெரிய கலர்லாம் இந்த பாயிண்டட் பெரிய கலர்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்டாண்டர்ட் கலர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்டாண்டப்பாக நின்றுச்சுன்னா அந்த காலர் நம்மளுக்கு ஒரு லுக் இருக்கும். இந்த பாயிண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிரிப்ட் பண்ணாத பார்த்ததுக்கு தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட். தேங்க்யூ வாட்ச் மை வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.